Hey all, welcome back to my channel Sai Home Vlog. என்னோட சேனல் Sai Home Vlog first time பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு யூஸ்வல் சண்டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன குக் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது சின்ன சின்ன கிளிப்பிங்காக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தென் வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள். யூஸ்வலாக குட்டீஸை டெய்லி ஸ்கூலுக்கு கிளப்பும் போது மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் தான் நினைப்பேன். சம்டைம்ஸ் வந்து லேட்டாக எழுந்திரிச்சேன்னா இதெல்லாம் நடக்காது. ஏன்னா எனக்கு காலையில் தண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய கிளாஸில் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்கணும். ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் லேட்டாக எழுந்துட்டேன்னா வந்து என்னால் அது பண்ண முடியாது. பட் சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக வந்து எனக்கான டைம் அந்த ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா உட்காந்து ஒரு பெரிய கிளாஸில் ஹாட் வாட்டர் குடிச்சிடுவேன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பசங்க 2 பேருக்கும் வந்து இந்த வேப்பிலை அந்த சாறு வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த வீக் வந்து ஞாபகமாக முன்னாடி நாளே வந்து வேப்பிலெல்லாம் வந்து கீழே போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் பசங்க 2 பேருக்கும் வந்து ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தாச்சு. விஷால் குட்டி கூட பெருசாக ரியாக்ட் பண்ணல. பட் அத்தியோட ரியாக்ஷன் பாருங்களேன். டக்குனு காட்டுங்க, முடிச்சிடும். ஒரேடியாக ஊற்றிடும். காட்டுங்க, அதே அடிச்சிருவேன். அவ்வளோ வயிற்றுல பூச்சி இருக்கு. பசங்க 2 பேருக்கும் ஸ்வீட் பெருசாக வந்து கொடுக்க மாட்டோம். வீட்டில் செய்கிறது ஏதாவது தான். இந்த வெளியில் வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை. அதுவும் வீட்லேயுமே வந்து லிமிட்டடாக தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது. எப்பயாவது ப்ரௌனீஸு அந்த மாதிரி. கசக்கல வெங்காயம் மாதிரி இருந்தது. என்னது? லைட்டா வெங்காயம் மாதிரி இருந்தது. கசக்கலையா? விஷால் அதி 2 பேருக்குமே பால் குடிக்கிறது, சக்கரை போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஜூஸ் எப்பயாவது போட்டு கொடுப்பேன். அதுவுமே சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன். இருந்தாலும் வந்து நமக்கு பூச்சி இருக்கும் இல்லையா வயிற்றுல, அதனால வந்து இதை எப்பயாவது ஒரு 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வாரத்தில் 5 நாள் எப்படியோ, ஆனால் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வந்து மார்னிங் ஒரு பிளாக் காஃபி வேலைக்கெல்லாம் முன்னாடி போட்டு குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா வந்து ரிலாக்ஸாக வந்து இதுவுமே வந்து கையோடு வந்து எடுத்துப்பேன். கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிக்கணும்னா குடிப்பேன். பட் கம்பல்சரி குடிப்பேன் அப்படின்றது இல்லை. அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அதை பொறுத்து. சுண்டல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு சுண்டல் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அண்ட் 12:30க்கெலாம் வந்து லன்ச் எடுத்துப்பேன் வீக் டேஸில். ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் காஃபியோடு நிறுத்தினாலும் நிறுத்திடுவேன். இந்த இட்லி தோசைலாம் ரெடி பண்ணோன்னா ஹஸ்பண்ட் பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 12:30க்கெலாம் வந்து லன்ச் வந்து எடுத்துப்பேன். ஸோ அன்றைக்கி காலையில் வந்து பாப்பா ஏதோ ஹாலில் பெயிண்டிங் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு பெயிண்ட்டை ஏதோ கீழே ஊற்றிட்டா போல் இருக்குது. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. யார் எதை பண்ணாலும் அவங்கவுங்க தான் அதை துடைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி காலையில் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். மாவு இருந்ததால் தோசை அண்ட் முந்தின நாள் வச்ச குழம்பு இருந்தது, மிளகு சீரகம் குழம்பு. ஸோ அதை வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். லன்ச் வந்து ஒரு 12:30 போல் சாப்பிட்றலாம், குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். சரின்னு சொல்லி அவங்க 3 பேருக்கும் வந்து தோசை குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதால எனக்கு ஒரு காஃபியும் வந்து போட்டு உட்காந்து குடிச்சிட்டேன். அந்த டைமில் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப போய் நம்ம ஏதாவது ரிலாக்ஸாக வந்து வேலை செய்ய தான் போகிறோம். ஸோ அந்த டைம் மட்டும் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்கப்பான்னு ஒரு 10 நிமிஷம் வந்து கேட்டுப்பேன். ஆனால் அந்த டைமில் தான் 3 பேரும் பயங்கரமாக வந்து என் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா நான் வீட்டில் கிச்சனில் வேலை செய்யும்போது கூட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நான் போய் உட்காந்து ஏதாவது காஃபி குடிச்சிட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து என்கிட்ட 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணியும் அண்ட் சிக்கனில் வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கிட்டேன். இந்த கண்ணாடி பதம் அப்படிலாம் இல்லை, நல்லா ப்ரௌனாக வந்து இதோ இந்த அளவுக்கு வந்து வதக்குனா தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டோட ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் அரைப்பேன். அதை விட கம்மியாக இஞ்சி இருக்கும். ஸோ அப்படி போட்டு அரைக்கும் போது பிரியாணியோட டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிறது கம்மியாகும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசியில் தான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன்.
எங்கள் எல்லாருக்கும் இந்த மெத்தடில் பண்ணுறது கொஞ்சம் ஃபேவரேட் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மோஸ்ட்லி இப்படி தான் வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணுறத விட ரெட் சில்லி பேஸ்ட் போட்டு தான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறது. ஸோ இந்த கிளாஸில் தான் வந்து 2 கிளாஸ் வந்து ரைஸ் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் அந்த அரிசி ஊறுனா போதும். இப்போ இந்த பேஸ்ட்டு ரெட் சில்லி பேஸ்ட் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்து கூட நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு கலர் ப்ரௌனாக வரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே குட்டீஸ் 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அத்விக் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணுறத விட அவங்க அப்பா பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அண்ட் சிக்கன் ஒரு 50% வந்து குக் ஆனதுக்கப்புறமா வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி நறுக்குனதையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த தயிர் சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா சூப்பராக வந்து ஒரு சிக்கனோட டெக்ஸ்சர் வந்து மாறும். சிக்கனில் வந்து இந்த தயிர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். அண்ட் பிரியாணியோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அண்ட் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ சூப்பராக அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்களேன், பொல பொலன்னு. நல்லா எம்மியாக இருந்துச்சு பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய பிரியாணி உங்களுக்கு டெம்ட் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நிறைய ஐட்டம்லாம் செய்யலை. பட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான லஞ்ச் அப்படின்றதால சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டோம். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நடக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். எப்போ சாப்பிட உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு 3 பேரும் டிவி வச்சுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன பார்க்க போகிறோன்னு சர்ச் பண்ணி வச்சா பரவாயில்ல. சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் அது சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாமல் அப்போ தான் போய் நெட்ஃப்ளிக்ஸில் படம் தேடுவாங்க. எந்த படம் பார்க்கலான்னு பார்ப்பாங்க. ஹஸ்பண்டும் என்ன மாதிரி தான் சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இந்த மாதிரி படம் தேடும்போது எனக்கு வரும் பாருங்கள் ஒரு ஆத்திரம். அதை சூடாக சாப்பிட்டு அந்த ஃப்ரெஷ்னஸோட அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நடக்குமா அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையோடு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டோன்னா அது ஒரு பெஸ்ட் திங் தான். ஏன்னா கொஞ்சம் வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கலாம் லேசியாக இருக்குது அப்படின்னு விட்டோன்னா கண்டிப்பாக ஈவினிங் வரைக்கும் கிச்சன் பக்கம் போகவே மாட்டேன். நிறைய டைம் வந்து நடந்திருக்கு இதெல்லாம். அதனால இப்போல்லாம் கையோடு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுறது முடிஞ்ச அளவுக்கு. முடியாத பட்சத்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா அப்புறமா வந்து தான் பண்ணுறது. பட் டெய்லி இப்படி தான் வந்து அப்படியே வந்து பண்ணுவேன்லாம் கிடையாது. நிச்சயமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அதெல்லாம் இப்போ ஒரு வெறியாகவே ஆகிடுச்சு. கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வந்து கிச்சனை பார்க்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும். அதனால் இப்போல்லாம் வந்து அப்பாடா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகணுன்ற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருது. அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை குட்டீஸ்க்கு 2 பேருக்கும் சிக்கன் வச்சு கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து சப்பாத்தி போட்டு சிக்கன் கொஞ்சம் இருந்தது அந்த எக் மட்டும் பாயில் பண்ணி நாங்கள் வந்து டின்னர் முடிச்சிட்டோம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் ஷேர் லைக் அதோட வேல்யூ வந்து தெரியல. பட் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அதோட வேல்யூ புரியுது. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி vlog ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரி வேணுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.